ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்க போகிறோம். ஷூவுக்கு மூன்று ஷூ, மூன்று சப்பாத்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு. அதே நேரம் வந்து புக்ஸுகளை வாங்குகிற புக்ஸுகளுக்கான கிஃப்ட் வவுச்சர் எல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது வந்து வவுச்சராக தான் கொடுப்போம். அந்தந்த கடைகளில் போய் அவை எடுக்க வேண்டியதான். டிஎஸ்ஏல கொடுப்பேன் வவுச்சர், அவள் அங்கே போய் ஷூ எடுக்கணும். அதே மாதிரி வந்து பூபாலசிங்கம் புக் ஷாப் அந்த மாதிரி அந்த கொப்பிகள் புத்தகங்களுக்கு அங்கே வவுச்சர் கொடுப்பேன், அங்கே எடுக்கணும் சொன்னால் அப்போ தான் சரியாக இருக்குது நண்பர்களே. அப்போ அவங்க எடுப்பாங்க சரியா. அதே நேரம் இந்த சாப்பாடெல்லாம் டென்மார்க்லேருந்து ஒரு அக்கா கொடுத்துருக்குறா. சாப்பாடு சப்பாத்தெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க என்னத்தை நினச்சி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இப்போ சாப்பாடெல்லாம் கடகடன்னு சமைக்க போகிறேன், வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா. இப்போ வாங்க கடகரண்டு சமையலை ஆரம்பிக்கலாம். உள்ள வச்சிட்டேன். இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கு இதில் பருப்பை கழுவி எடுத்து இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதை மூடி விடுவோம் அவியட்டுக்கு. இதில் வந்து கத்தரிக்காயை ரெடி எடுக்க போகிறேன். இதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கறி மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வதங்குது. தக்காளி பழம், இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மாசி கருவாடு, தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் கலந்துடுவோம். இதோட கத்தரிக்காயை பொரிச்சிருக்கேன், நெத்தலி கருவாடையும் பொரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்ப்போம். கலந்துடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விட்டுட்டு இதை இறக்க வேண்டிய. உள்ள கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். பார்த்தீங்களா, நல்லாவே கொதிச்சிட்டு மஞ்சள் சேர்க்குறேன். ஏனெண்டா மஞ்சள் சோறு. அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். வந்து வாழைப்பொத்தி வரைக்கும் வாழைப்பொத்தி இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். இதோட தேங்காப்பும் சேர்த்துருக்கிறேன். மாசி கருவாடு, கட்டத்தூள், இதோட கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, இதோட கொஞ்சமாக தக்காளி பழம் இதெல்லாம் போட்டுது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு
அடுப்பில் வச்சு இறக்கினோம்னா சரி. இது கொஞ்சமாக எண்ணெயும் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இறக்கி எடுத்தோம்னா சரி. ஒரு லைட்டான சூடு பிடிச்சோன்னு இறக்கிடுவோம். மாக கன நேரம் வச்சு வறுக்க தேவையில்லை, நல்லா இருக்கும். அடுப்பில் வச்சுட்டேன், லைட்டாக சூடானோன்னு அப்படியே இறக்க வேண்டியா. பருப்பு அவிஞ்சிட்டு இதில் வந்து உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம் சேர்க்குறேன், இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால். இப்போ கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். வாழைப்பத்தி இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கணும். சில நேரம் வச்சிருக்க தேவையில்லை, லைட்டாக அந்த சூட்டுலேயே அப்படியே வறுபட்டு வந்தோன்னு இறக்க வேண்டியான். எல்லாத்தையும் போட்டுட்டு குழம்புக்கு எண்ணெய் சூடாயிட்டு தாளிக்க போகிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டியாச்சு, நீ வடிப்போம். பருப்பை இறக்கிட்டேன் பார்த்தீங்களா, பருப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் அதை கிண்ணத்துக்கு மாற்றுவோம். மாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். தேங்காய்ப்பு, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, பட்டை, ஏலக்காய், கராம்பு. ரம்பையில் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம், நான் அது இப்போ சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். இப்போ இது நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்போம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழத்தை சேர்க்குறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கலந்து விட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, மூடி விட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ மூடி விடுவோம், அவியணும். இறைச்சியை பார்ப்போம். சரிங்களா, தண்ணியை சேர்க்கல. நான் எப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுண்டு. குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தானா. இதோட வந்து வாசத்துக்கு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கிறேன், முதலாம் பால். ரெண்டாம் பால், மூன்றாம் பால். கலந்து விடுவோம். குழம்பு கொதிச்சு வரட்டுக்கு. ஏற்கனவே சிக்கன் அவியக்கே உப்பு போட்டிருக்கிறேன், பிறகு பார்த்து உப்பு சேர்க்கலாம். குழம்பு கொதிக்கட்டுக்கு. குழம்பு கொதிச்சுட்டு ரக போகிறேன் பார்த்தீங்களா. எங்களோட கறித்தூளோட கலரை பார்த்தீங்களா நண்பர்களே.
சூப்பராக கொதிச்சுட்டு எண்ணெய் இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இதில் வந்து அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம், கேரட் ஒன்று துருவி இருக்கிறேன், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் பட்டி இருக்குது சலாட்டுக்கு. இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இதோட உப்பு. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கெல்லாம் பருப்பு பால் கறி, கத்திரிக்காய் நெத்தலி கருவாடெல்லாம் பொரிச்சு பிரட்டல், சிக்கன் குழம்பு, வாழைப்பொத்தி வர, முட்டை, சலாட் இவ்வளோ தான். இனி வாங்க கடகடன்னு சாப்பாடை காட்டுவோம். சோறு, கத்திரிக்காய், பருப்பு, வாழைப்பொத்தி, சிக்கன் குழம்பு, அதுக்கு பிறகு சலாட், முட்டை. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓகே சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. கூட பிடிக்க இல்லையா? மழை தூருது. கூட எப்படிங்க நினையாதீங்க. சாப்பிடுங்க. அவருக்கா அண்ணா கூட பிடிக்கிறார். மழை நின்றுட்டு தானே யோசிக்கிறார் கூட பிடிப்போமா வேணாம். ஐயா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கவனம். சாப்பிடுங்க. 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 மழை தூருது. தொப்பி ஏதாவது போடுங்க. சாப்பிடுங்க. 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 அங்க அங்க நாங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எடுத்தாச்சு. கொடுத்துட்டேன். சாப்பிடுங்க. போட்டு ஓட்ட போட்டு இல்லைங்க தண்ணி தரேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி ஓகே. சாப்பிடுங்க. சரி ஓகே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வெல்கம். சாப்பிடுங்க. இந்தாங்க அம்மா சாப்பிடுங்க. சரி.
முடிஞ்சன்னு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாடு, அதே நேரம் சப்பாத்து, புத்தகங்கள், பேக்குகள் எல்லாம் கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த புத்தகம் பேக்குகள் கொடுத்த ஆக்கள் எல்லாம் அது அக்காவோட கதைச்சி கொள்ளுவேன், மெசேஜ் அனுப்பினா அவக்கு போட்டுக்கொள்ளுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரியடா.